பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபை நம்மை இந்த கடைசி மாதம் 12வது மாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் காத்த தேவன் இன்னும் நம்மை காத்து நடத்த வல்லவர். இன்றைக்கு நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காகவே துதிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த, உம்மை ஆராதிக்க, எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் கொண்டு வந்தபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய ஷெகினா மகிமையினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கர்த்தர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை சொல்லணும். என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாதம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாதம் என்மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால்
திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து பாடி மகிமைப்படுத்தும். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளினில் வெளிச்சம் நீரே. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். இக்கட்டில் துணை நீரே, இருளினில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. அவருடைய சபையில வந்து நம்ம பாடி மகிழ்ந்து கொண்டாடும்படி வந்திருக்கிற நாம் தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை என்று சொல்லி நம்ம சபையாய் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம்.
சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையார் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. பத்மதீவில் யோவான் கண்ட ஆராதனை. பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. பத்மதீவில் யோவான் கண்ட ஆராதனை. பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை. சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை. சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதி கானங்களால் நிறைந்த ஆராதனை. 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 Glory, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Glory. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை தட்டி ஆமென். துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
இடம் முழுவதுமா உம்முடைய ஷெகினா மகிமை, let the Shekinah glory fill this place, Lord. இந்த இடம் முழுவதுமா ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே நிரப்பும் நிரப்பும். நல்ல கரங்களை எங்கள் நீதியே யெகோவா சேனு, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான உகந்த காணிக்கையாக எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க ஆவியானவரே இறங்கி எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே நுகங்கள் முறிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமா ஜீவிக்க ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும். என் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்து வைராக்கியத்தோடு வாழ்ந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனு, ஆராதனை உமக்கே. எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை உருவாக்குகிறவர் ஆவியானவரே, இப்போவா எங்களை உருவாக்கி விட மாட்டவரே. என் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ ஆவியானவரே. ஓ ராமா ராரா காரா ஷமா ரபா ரபா இறங்கும் இறங்கும். உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், பரிசுத்தமானவர். ஆண்டவரே எங்களையும் இப்போ பலிப்பீடத்துல எங்களை வைத்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரை உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you God, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி அர்ப்பணித்து thank you. God has chosen you to be his own. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்றது. உங்களுக்காக வாழல்ல, உங்களுக்காக வாழ்ந்தது ரட்சிப்புக்கு முன்னால். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வாழத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். கரங்கள் உயர்த்தி சொல்லணும், வாயை திறந்து சொல்லுங்க. நீ நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். No more that I live, Lord. Christ liveth in me. Christ liveth in me. இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறீர். லௌராதாரமா உரிக்காரமா அடியாந்தாரமா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ. க்ளோரி ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலாத்தியர் 4 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம்.
நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பரலோக பிதாவை, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சித்தத்தை செய்கிறவளாய் இருக்க கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யூதர்கள். நம்ம கிருபையின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நியாயப்பிரமாணத்துக்குரியவர்கள் என்று நீங்க சொல்வீங்கன்னா, பல்லுக்கு பல், யாரையாவது பல்ல உடைச்சிட்டிங்கன்னா அந்த பல்லை பார்த்து அவங்க அடித்து உடைச்சிட்டாங்க. உடைப்பட்டவனை உடைக்கப்பட்டவன் அந்த எந்த பல்லை உடைச்சானோ அந்த பல்லை சுத்தியாலேயோ எதையாலையும் உடைக்கணும். கண்ணு போயிடுச்சு, அந்த கண்ணை நோண்டிடுவாங்க. நியாயப்பிரமாணம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கிருபையின் பிரமாணமாய் அந்த கிருபையின் பிரமாணத்தில் நம்ம இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். கிருபையின் பிரமாணம் இல்லை, என்னைக்கோ நம்ம கல்லெறிந்து கொண்டு இருப்பாங்க. அப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிருபையா அவர் உலகத்தில் வந்ததினால நாம் பிழைச்சிருக்கிறோம். அதுவும் விசேஷமாக இங்கே இருக்கிற நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் புத்திர சுவிகாரத்தை அடையும்படியா. ஆமேன், எல்லாம் ஆமேன் சொல்லுவோம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல அந்த பாக்கியத்தை பெற ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். 5வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது. அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. 4000 ஆண்டுகள் அவங்க பூமியில் இருந்தாங்க. இரட்சகர் வரவில்லை. ஆனால் இரட்சகர் வருவார் என்று சொல்லி உலகத்தின் அந்த ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் 3:15 தேவன் வாக்குத்தத்தமாய் தந்திருந்தார். அவளுக்கும் உனக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போவே ஆண்டவர் அந்த பகையை உண்டாக்கி, அதாவது பாவத்தில் விழுத்தின பிசாசுக்கும் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற பரிகாரியாக வந்த இரட்சகருக்கும் அங்கே இரட்சகரை அங்கேயே சொல்லிட்டாரு. இரட்சகர் பிசாசின் தலையை நசுகுவார். அவன் அவருடைய குதிகாலை நக்குவான் அல்லது நசுகுவான். அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் டச்சிங் த ஹீல். ஆனால் அவன் முற்றிலுமாய் இல்லாமற் போகும்படியா அவன் தலையை நசுக்கிட்டான். ஆமேன். இதனாலே என்னவோ தெரியல, எங்கே பாம்பு அடித்தாலையும் தலையை நல்லா நசுக்கிடுறாங்க. ஏன் தெரில. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது, தலையை நசுக்கலைன்னா அது திரும்ப வந்துடுமா? வருமா? இப்படி ஒரு பயத்தை சொன்னால் அதை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு தலையும் நசுக்கிட்ட பிறகு கொளுத்திடுவாங்க. அப்படின்னா இல்லாமே போகணும். அப்படி தான் ஆண்டவர் அந்த பிசாசு நமக்கு விரோதமாக அவன் கையெழுத்து எழுதி வச்சிருக்கிறான். நமக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் தேவன் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? அந்த புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்ல முடியும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நிலத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். லூக்கா 1:27 வசனத்திலிருந்து 38 வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 1:27 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இருந்தாள். கன்னிகையின் இடத்துல தேவனால அனுப்பப்பட்ட அந்த கன்னிகை தேவனால அனுப்பப்பட்டான். ஒரு தூதனை தேவன் அனுப்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கன்னிகையின் பேரு மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஒன்றை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தேடி வந்தவர். அவர் இந்த உலகத்தில் காலம் நிறைவேறின போது அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினாராம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை மத்தேயு 1:18 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்கேஜ்மெண்ட் பெட்ராத்தல் முடிந்திருந்தது. நியமிக்கப்பட்டிருந்தார். யோசேப்புக்கு மரியாள், மரியாளுக்கு யோசேப் என்று குடும்பத்தார் நியமித்திருந்தார்கள். டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். யூத முறைமைப்படி இட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். கான்ட்ராக்ட்ஸ், கான்சுமேஷன், கன்ஃபர்மேஷன், 3 காரியங்கள் ஒரு கல்யாணத்தில் இருக்கிறது. யூதருடைய கல்யாணத்தில் நம்ம கூட அப்படிதான். ஆனால் அந்த முறையை, அந்த கான்சுமேஷன், அவள் கூடி வரும் முன்னே, அதுதான் கான்சுமேஷன். யாக்கோபு 7 வருஷத்தை முடித்த உடனேயே ராகேல மணமுடிக்க முதல்ல அவங்கள 2 பேரும் கூடி வர செய்கிறாங்க. அப்படி கூடி வர செய்யும்போது ராகேலுக்காக 7 வருஷம் அவர் ஆடு மேய்ச்சார். அந்த 7 வருஷம் ராகேல் அதிகமாக நேசித்ததுனால அவருக்கு 7 வருஷம் போனதே தெரியல. 7 நாள் மாதிரி போயிடுச்சு. ரொம்ப ஆசையாக வந்தார். காலையில் பார்க்கும்போது பார்த்தா அவர் விரும்பாத லேயாள் இருக்கிறார். ஏன் ஏமாத்திட்டீங்க நீங்கள் சொன்னால் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. அப்பா, என் மூத்தவள் இருக்க இளவேல கொடுக்கறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. அங்கே இல்லை, இங்கேயே உலகத்தில் எல்லா இடத்துலையும். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. நீ மற்றவர்களை ஏமாற்றும் போது, அண்ணனை ஏமாற்றும் போது, அப்பாவை ஏமாற்றும் போது அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அந்த வலியை நீயும் கொஞ்சம் ருசி பார்க்கணுமே. அந்த கான்சுமேஷன் பிஃபோர் த வெட்டிங், திருமணம் ஆகிறதுக்கு முன்னால அவர்கள் கூடி வருவார்கள். அதுதான் அவர்கள் கூடி வரும் முன்னே. கூடி வந்த பிறகு, விடிஞ்ச பிறகு அவள் கன்னியா இருக்கிறாளா இல்லையா என்பதை அவங்க பரிசோதித்து, அந்த அவர்கள் படுக்கையில் இருந்ததான அதை கொண்டு போய் அந்த மூப்பரிடத்தில் அதை வச்சிருப்பாங்க. மூப்பரிடத்தில் காண்பிப்பாங்க. அவள் கன்னிமை இழந்தவளாக இருந்தாள்னா கல்லெறிந்து கொண்டுடுவாங்க. கன்னிமை உள்ளவளாக இருந்தாள்னா கல்யாண விருந்து நடக்கும். கன்னிமை இழந்தவளாக இருந்தாள்னா, கற்பு இழந்தவளாக இருந்தாள்னா கல்லெறிந்து கொண்டுடுவாங்க. அன்றைக்கு anything could happen. Only in the next day morning only it will come to know. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் விளக்க தேவையில்லை. அதனால் அதைத்தான் சொல்கிறாரு, நாங்கள் கூடி வரும் முன்னே. ஒரு பெண்
கூடி வரும் முன்னே நியமிக்கப்பட்டிருக்கிறாள் யோசேப்புக்கு. கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டா மரியாளையும் கல்லெறிந்து தான் கொள்ள வேணும். 27வது வசனத்தில் தேவனிடத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார். இத முதல்ல மரியாளுக்கு அறிவிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏற்கனவே அவன் அறிவிக்கும் போது கிருபை பெற்றவளாய் இருக்கிறபடியினால ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவராகிய இரட்சகரை தேவகுமாரனை பெறுகிற ஒரு ஒரு தகுதி உடையவளாய் மரியாள் காண்கிறாள். அதனால தான் மரியா வீட்டுக்கு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். தேவனால அனுப்பப்பட்ட ஒரு தூதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன். இப்போ she is only a blessed among women. ஸ்திரீகளுக்குள்ள வணக்கத்துக்குரியவள் இல்லை. மரியாள் வணக்கம் தவறு. யாரோ தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க. ரட்சகரை பெற்றவங்களா? இங்க ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறான். கூடி வரும் முன்னே வாசிங்க மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் a great crime. They will stone to death, not secretly, publicly. வெளியே எல்லாரும் திறந்த வெளியில கொண்டு வந்து நிறுத்தி கல்லெறிந்து கொள்வாங்க. இப்போ இவ கன்னிகையா இருக்கிறாள். ரொம்ப வேதம் ரொம்ப தெளிவா சொல்லு. முதலாவது அவள் ஒரு கன்னிகையா இருக்கிறாள் என்று 27வது. இரண்டாவது அவர்களுடைய ஊர் நாசரேத்து. மூன்றாவது அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள். நான்காவது யோசேப்பு தாவீதின் வம்சத்தானா இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2:4-5 வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம். குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப தெளிவா ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தான். தாவீதின் வம்சம் என்பதை ரொம்ப கேர்ஃபுல்லா வேதம் குறிப்பிடுகிறது. பிறகு குடும்பத்தானும், தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும். அதனால தான் பெர்த்தேமேயு குருடன் எரிகோவுக்கு போற வழியில் உட்கார்ந்து இருக்கிறான். போறது யாருன்னு கேட்கிறான். இயேசுன்னு தான் சொல்றாங்க. ஜனக்கூட்டமா இருக்குது. இவனுக்கு பார்வை இல்லை, சத்தம் கேட்கிறது. இவன் கேட்கிறான், யார் போறது? இயேசு போறார். ஆனா இவன் கூப்பிடும்போது தாவீது, இயேசுவே தாவீதின் குமாரனே. கூட ஒரு டைட்டில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால தனக்கு மனைவியாகிய நியமிக்கப்பட்ட. அப்படி என்றால் யோசேப்பு comes in the lineage of kings. ராஜ பரம்பரையில் வருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று யாரோட பேசி கொண்டிருந்தேன். சரித்திரம். இப்ப நம்ம வாசிக்கிறது சரித்திரம், ஹிஸ்டரி. ஸ்டார் ஆஃப் டேவிட் இன்னும் எருசலேமில் இருக்குது. அந்த ஸ்டார் அப்படியே போட்டு ஒரு இடத்த இங்கே தான் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி அங்கே வச்சிருக்கிறாங்க. மரியாளுடைய வீடு இன்னும் இருக்குது.
2000 வருஷம் ஆகி 2025 வருஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைய நிகழ்வு இன்றைய சரித்திரம். நல்லா ஆமென் சொல்லுவோம். Whatever the Bible says, we have a historical evidence. சரித்திர சான்றோடு கூட தான் இங்கே எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுடைய வம்சம் சொல்லப்படுகிறது, குடும்பம் சொல்லப்படுகிறது, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீயின் பேர் மரியாள் என்று சொல்லப்படுகிறது. மரியாள் கன்னிகையா இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை இடத்தையும் இவங்க ஊரு நாசரேத்து, போகிறது பெத்லகேம், இவங்க இருக்கிறது கலிலேயா நாடு, அங்கே போகிறது யூதேயா. இவ்வளோ விளக்கம் என்னத்துக்கு? யாருக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது. இயேசு பிறந்தது சரித்திரத்தை 2ஆக பிளக்க வந்தார். இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. திருவள்ளுவர் ஆண்டு அது இதுன்னு சொல்லலாம், ஆனால் எங்கேயுமே நீங்கள் குறிப்பு எழுதுறதுல, டேட் போடுறதுல, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில், உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில், உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது எல்லாமே பிசி ஏடி. ஆமென். அப்போ இயேசு பிறந்ததுனால்தான் சரித்திரத்தை 2ஆ பிரித்திருக்கிறார். ஒன்று கிறிஸ்துவுக்கு முன். இது யார் எழுதுனாங்க? ஈவன் இன் ஐ திங்க் இஃப் சம்படி ஸ்டடிட் ஃபார் இந்தியன் ஹிஸ்ட்ரி, பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா இந்தியன் ஹிஸ்ட்ரியிலும் பிசிஏசி தான் இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதமாக இந்த சரித்திரம் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க, அதாவது பிறந்த பிறகு எழுதுந்தில்லை, நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27 38 வரைக்கும் இயேசு பிறந்த பிறகு இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னால். ஆமென். ஈவன் பிஃபோர் தே குட் கம் டுகெதர், கணவனும் யோசேப்பும் மரியாளும் கூடி வருகிறதுக்கு முன்னால, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால கலங்கினான். அவர் ஒண்ணுமே சொல்லல. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். He did not pronounce anything. ஒண்ணுமே சொல்லல, ஆனா அவ கலங்கி நிற்கிறார். பிறகு தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். கதவுக்கு பின்னால் இருந்து ஆராய்ந்தால் சொல்றது, I'm nearly 90 years old, 90 வயசாயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இல்லை, எல்லாம் நின்று போச்சு, என் கணவர் 100 வயசு, எனக்கு ஒரு பிள்ளை பெறும்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஆபிரகாம்கிட்ட. இவர் அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? அந்த அம்மா கதைக்கு பின்னால. இவர் சாரா ஏன் நகைச்ச? ஐயோ நான் நகைக்கலையே. கர்த்தர் நிறைவேற்றான். ஒரு கேள்வி பிள்ளை பெற்கிறாங்க, பெற்று பால் கொடுக்குறாங்க. அதாவது அந்த லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். சரீரம் செத்து போச்சு, மெடிக்கல் சயின்சஸ். அவருக்கு 100 வயசாச்சு, இந்த அம்மாவுக்கு ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போச்சு. ஆல் திஸ் ஷுட் பி பாசிபிள் டு கன்சீவ் அ சைல்டு இல்லை? அதனை ஒரு பிள்ளைய கர்ப்பம் தரிக்கிறதுக்காக இந்த 2 பேருடைய சரீரம் ஏற்றதாக இருக்கணும். ரெண்டுமே இல்லை. God does things, always impossible things.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூட. இப்ப அந்த வசனம் சொல்கிறது, வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால கூடாது ஒண்ணுமே இல்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்க யாரு என்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். God can do miracle in your life if you believe it. இருபத்தி 9வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். Any woman, any young lady would be worried about it. அதை குறித்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா அப்படி ஒருத்தர் சொல்றார், தேவதூதன் அவளை நோக்கி, கலங்குகிறதை பார்த்த தேவதூதன், மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்துல மறுபடியுமா சொல்றார். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். பெற்றவங்களா இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா கிருபை. ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கிறான்னு கிருபை. அதனால ஆண்டவர் இந்த கிருபை இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. உங்க கிருபை இல்லைன்னா எனக்கு வாழவே தெரியாது. அது நான் தான், நீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல முடியும். உங்களால அப்படி கிருபை இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. ஆமேன். நான் செய்யறது எல்லாமே கிருபை. நிறைய பேர் போட்டுட்டு வருவாங்க. நான் சொன்னேன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய பலன், என்னுடைய சாதுரியத்தினால நான் செய்யல, கிருபையினால செய்கிறேன். இந்த கிருபையோடு நீ போட்டி போட முடியாது. போட்டி போட்டு ஜெயிக்கவும் முடியாது. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. ஆமென். இட் இஸ் ஃப்ரம் காட். I confess it every time. ஆண்டவருடைய கிருபை கிருபை கிருபை, மாறாத நல்ல கிருபை. அந்த கிருபை தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒன்றுமில்லா நேரத்தில் சூழ்ந்து கொள்கிற கிருபை. அப்படித்தான் நம்முடைய கிருபை இல்லைன்னா உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அதைத்தான் மரியாளுக்கு சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, கிருபை பெற்றவர்கள் எல்லா பரிசுத்தவான்களும், நோவா, மோசே, ஆபிரகாம் எல்லாருமே, ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சா, நான் ஒரு விஷயம் பேசுறேன், உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சா உம்முடைய சமூகம் எனக்கு முன்னதாக போகட்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் ஆமேன் ஆமேன். அதனால தான் அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். மிகப்பெரிய பேழை, இன்றைக்கு உலகத்திலேயே யாரும் செய்ய முடியாதது, அதே நேரத்தில் நம்பக்கூடியதாக இருக்கிறது. த பர்ஃபெக்ட் மெரைன் மெஷர்மெண்ட் தான் நோவா செய்த பேழை. 50 முழ அகலம், 300 முழ நீளம், 30 முழ, 3 மாடி. ஒரு மாடி 10 அடி, அதுக்கு மேலேயும் வைக்கலாம். 30 முழம், அது 45 அடியாக கூட இருக்கலாம். 18 inches, அவங்களுடைய முழம் 18 inches. The perfect marine measurement for a ship is that. இன்னைக்கும் அப்படி ஆண்டவருடைய கிருபை பெற்றவர் அந்த பேழையை செய்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த பேழைக்குள்ள 8 பேர் மாத்திரம் இருந்தாங்க. மிருக ஜீவன்கள் இருந்தது. காத்து எப்படி வந்தது? இங்கே கதவெல்லாம் அடைச்சிருக்குது, ஜன்னலெல்லாம் அடைச்சிருக்குது, ஏர் டைட் பண்ணியிருக்கணும், சத்தம் வெளியே போகக்கூடாது. எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏசியில் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறத இழுத்து வெளியே விட்டு, வெளியே இருக்கிறத இழுத்து உள்ளே விடுறது தான் ஏசி. It's not only a air condition to give you coolness.
ஆல்சோ இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய பாடி டெம்பரேச்சரையும் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணி தான் இந்த டக்ட் ஏசியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அழகாக ஆண்டவர் அந்த கிருபை ஒரு பேழையை செய்து அதுக்குள்ளே ஏறக்குறைய 150 நாட்கள் அவங்க உள்ளே இருந்தாங்க. ஆண்டவர் அழகாக நடத்தினார். அப்படி தான் இந்த அம்மாவை பார்த்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னார். தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசையா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசையா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் நானே வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை தான், அவ தான் பேர் வைக்கிறார். என்னன்னு பேர் வைக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1:21 ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அங்கே ரட்சகர், இங்கேயும் அதே ரட்சகரை குறித்து தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். 32வது வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய சிங்காசனத்தை அவருக்கு அங்க தாவீதின் வம்சத்தை, தாவீதின் அந்த வடிய வம்ச வடிய மறுபடியும் சொல்கிறார். அவர் ராஜா. அந்த தாவீதின் வம்சத்தில் யோசேப்பு வருகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது தாவீதின் சிங்காசனத்தை, உலகத்தில் இருந்த தாவீதின் சிங்காசனம் இப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சிங்காசனம் இயேசுவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்றால், பிதாவினால எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த கலாத்தியர் 4:5 தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாவத்திலிருந்து மனுக்குலத்தை ரட்சிக்க அவர் உலகத்தில் வந்தார். எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன், உன்னதமானவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 23:5-6 வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். இயேசுநாதர் எப்போமாவது ராஜாவா இருந்தாரா? ஏழையா பிறந்தார். சத்திரத்தில் கூட இடம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இவங்க ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படு? அவர் ரட்சகராய் வந்தாலும் ராஜ பரம்பரையிலிருந்து வந்திருக்கிறார். தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ அவருடைய நாட்கள்ல நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். அதனால கிருபை பெற்றவர்களாய் நாம் உலகத்தில் வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. கரங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்வோம். Eternal life. God promised everyone on this earth about eternal life. இல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லாத ஆண்டுகள், யுக யுகமாய் அப்படியே அங்கேயே தான் இயேசுவோடு கூட இருக்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேன். ஆமென். வெரி லாஜிக்கல் क्वेश्चन.
இல்லை, சரியான ஒரு கொஸ்டின். நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் கல்யாணம் ஆகலை, புருஷனை அறியல, எனக்கு எப்படியா கர்ப்பம் தரிக்க முடியும்? அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உண்டத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. You are going to bear a child of God. தேவனுடைய குமாரனை பெற பாத்திரமா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எப்படி வந்தது? கிருபை பெற்றவளாக இருந்ததுனால், அந்த கிருபை இருந்ததுனால, தேவனிடத்தில் கிருபை பெற்றிருந்தா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கிருபை பெற்றவளாக இருப்போமானா நாம் உலகத்தில் சாட்சியாக வாழலாம். அதுக்கு இது எப்படி, how can I believe it? இதை எப்படி நான் நம்புறது? 36வது வசனம், இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் புத்திரனை கர்ப்பத்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை விட 6 மாசம் பெரியவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அம்மா, நீ கன்னிகையா இருக்கிற, எப்படி ஆகும்னு கேட்குற, மலடியாக இருந்து வயதான உன்னுடைய சொந்தக்காரம்மா இப்போ கர்ப்பவதியாக இருக்கிறான் என்று சொல்கிறான். உடனே மரியாள் அங்கே போய் பார்க்குறாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதுக்கு மரியாள், இப்போ இந்த வார்த்தையோட 38வது வசனத்தோடு நான் முடிக்கிறேன். அந்த அம்மா இப்படி கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் புருஷனை அறியேன், இது எப்படி ஆகும் எல்லாம் கேட்டாங்க. தேவதூதன், தேவனால கூடாத காரியம், ஆமேன் ஆமேன், நோ அப்பீல் ஆஃப்டர் தட். இப்போ 38வது வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறதுக்கு எவ்வளோ நான் நேரம் எடுத்தது, எவ்வளோ அவளை பக்குவப்படுத்தி இருந்தது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடிமைகளாக தான் இருக்கிறோம். ஆமேன். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சுயாதீனராக இருக்கிறோம், ஆனால் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் லகுவா இருக்கிறது. கழுத்து மேலே தான் நுகம் இருக்கிறது, அது உன்னை காயப்படுத்தாது. ஏன்னா ஆண்டவருடைய நுகம். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். She accepted whatever God said. She didn't resist. நோன்னு சொல்லல, அப்படி இல்லை ஆண்டவரே நான் சொல்லல, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என்றான். நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவகுமாரனை பெற போகிறாங்க. ஒரு பாத்திரமா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவங்க நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த பிறகுதான், after she accepted the God's mercy, தேவ கிருபையை பெற்ற பிறகு, அதை புரிந்து கொண்ட பிறகு ஆண்டவருக்கு அடிமை என்றார். உம்முடைய வார்த்தையின்படியே என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த அம்மா அந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். God is telling some plan for your life. ஆண்டவர் உன் வாழ்க்கைக்காக ஏதோ ஒரு திட்டத்தை சொல்றாரு. நீ அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார். ஆமென். புரியுதானே? A God is a gentle God. He will never force anybody. He will never impose anything on you. He will never break open your door. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப மென்மையானவர். கதவை உடைச்சிட்டெல்லாம் உள்ள வர மாட்டார். ஆனால் பூட்டின கதவுக்குள்ள வருவார். அந்த பூட்டின கதவுக்குள்ள வந்து, ஆமாம், ஏன்னா பயத்தோடு இருக்கிற, சமாதானம் இல்லாமல் இருக்கிற, இப்பவும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம். ஆண்டவருக்கு அடிமை. அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டா, நீ சொன்னபடியே ஆக கடவது என்று சொன்ன உடனேயே அந்த தேவதூதன் அவளிடத்திலிருந்து
போயிட்டான். இட் இஸ் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆமென். காபிரியேல் தூதன் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போறாருயா திரும்ப. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ் இங்கே இருப்பேன் சொல்லாம கூட போயிடுவாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், சடன்லி தே வில் டிஸ்அப்பியர். ஐயோ நான் கைவிடப்பட்டேன்னா அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டா நல்லா இருக்கும். சொல்லிட்டு போங்க. அந்த after she accepted the offer of God, the angel of God left her house. அவருடைய வீட்டை விட்டுட்டு போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நமக்குள்ளே தவித்து கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பு. அதான் என்ன ரட்சிப்பு? சரீர மீட்பு. ஆமென். என்னது அது? எடுத்துக்கொள்ளப்படுறது. அதுதான் பூர்ணமான ரட்சிப்பு. இங்கே இருக்கிறது நம்ம அரைக்குறை ரட்சிப்பு. நீங்கள் முழுசுமா ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பூர்ணராக்கப்பட்டீங்க. இங்கே உங்களுக்கு வேலையே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பூர்ணராயிட்டும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பெர்ஃபெக்ட் செயின்ட்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இம்பர்ஃபெக்ட். அதனால தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கடைசியா ஒன்றை மாத்திரம் நான் வாசித்து முடிக்கிறேன், கவனத்தோடு கேட்போம். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். பெர்ஃபெக்ட் காட். He does everything in his time. அவருடைய நேரத்தின்படி அவர் செய்கிறார். சீக்கிரமாய் வருகிறார். நாம் ஆயத்தப்பட்டு போக நாம் கிருபையை கெஞ்சி நிற்போம். ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, நாங்களும் கிருபை பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த மரியாளுடைய வாழ்க்கை, யோசேப்பினுடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, அவர் தாவீதின் வம்சத்தான் ஊரானுமாய் இருக்கிறார். ஆண்டவரே, அப்படி அந்த கிருபையை பெற்ற அந்த கணவன் மனைவி உலகத்தில் இரட்சகரை பெற்று தருகிறதுக்கு அவங்க 2 பேரையும் பாத்திரம் உள்ளவர்களாய் நீ தெரிந்து கொண்டே இன்றைக்கும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே கிருபையை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க, அந்த கிருபைக்கு பாத்திரமான்களாக இருக்க, உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாதபடி இருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.